அன்பான நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் மங்களம் நிறைந்த அக்ஷய திருதியை திருநாள் நல்வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லிக்கிறேங்க. இந்த நன்னாளில் எல்லார் வீட்லேயும் எல்லா செல்வ வளமும் நிறைஞ்சு எல்லாரும் அமைதியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை, நீங்கள் நினச்சபடியான வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, ஏன் இந்த நாளில் தங்கம் வெள்ளிலாம் வாங்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய சிறப்புக்குரிய இது நன்னாளாக கருதப்படுறதுனால இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அது மென்மேலும் பெருகி வளரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய நம்பிக்கை. என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கிருஷ்ணர் கிட்ட குசேலர் தன்னுடைய வறுமையை போக்க அவள் கொண்டு போய் கொடுக்கும்போது கிருஷ்ணர் அதை சாப்பிடும்போது குசேலர் வீட்டில் செல்வ வளம் வந்தது. இந்த வரலாறு தெரியும் இல்லைங்களா? அந்த நன்னாள் இன்றைக்கி தான். அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்கள் காட்டில் போய் உணவின்றி தவிக்கும்போது திரௌபதிக்கு அட்சய பாத்திரம் கிருஷ்ணர் கொடுத்த தினம் இன்றைக்கி தான். அதுக்கப்புறம் கங்கை நதி முதல்ல பூமியை தொட்ட நாள். இதே போல் நிறைய சிறப்புகள். ஒரு ஏழை பெண் வறுமையால் வாடும்போது தனக்கு கிடைச்ச ஒரு நெல்லிக்கனியை ஆதிசங்கரர் யாசகமாக கேட்கும்போது அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஏழை பெண்ணை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி லக்ஷ்மி தேவியை வேண்டி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுறாங்க ஆதிசங்கரர். அப்போ அந்த ஏழை பெண்ணோடைய வீட்டில் தங்க நெல்லிக்கனி மழையாக பொழிஞ்சது. இந்த வரலாறு நிகழ்ந்த நாளும் இன்றைக்கி தான். அதனால் பிரதிபலன் பார்க்காம நம்ம இன்றைக்கி ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுத்தா நாளைக்கு நமக்கு 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கோ செய்யாமல் பிரதிபலன் பார்க்காம நம்ம மற்றவங்களுக்கு உதவணும். அப்படி பண்ணோம்னாலே நம்ம வீட்டில் எல்லாருக்குமே எல்லா செல்வமும் நிறைஞ்சிருக்குங்க. இத்தனை சிறப்புக்குரிய நன்னாள் இந்த அக்ஷய திருதி நன்னாள். அதனால தான் இந்த நன்னாளில் தங்கம் வெள்ளிலாம் வாங்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளால் எது முடியுதோ, தங்கம் வெள்ளி தான் இல்லைங்க, மங்கள பொருள்கள் கூட வாங்கலாம். இந்த நன்னாளில் நம்ம மாடித்தோட்டமும் எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்கள். நிறைய பூக்கள், வண்ண பூக்கள், படையலுக்கு வாழை இலையும் கூட நான் மாடித்தோட்டத்துலேருந்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக நான் கொடுத்துச்சு மாடித்தோட்டம். எல்லா பண்டிகைக்கும் நம்ம மாடித்தோட்டம் கொடுத்துட்ருக்குங்க. அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். நம்ம உழைப்பில் உருவாக்கின ஒவ்வொன்றையும் நம்ம கடவுளுக்கு வச்சு அர்ப்பணிக்கும் போது அதோடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு சொல்லணும். என்னால் முடிஞ்ச பிரசாதங்கள் இன்றைக்கி செஞ்சு பழங்கள் வச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் எளிமையான முறையில் அக்ஷய திருதியை பூஜை நானும் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா சிறப்பாக கொண்டாடினீங்களா அக்ஷய திருதியை? உங்களால் முடிஞ்சது எதை வேணாலும் வைக்கலாம். உள்ளன்போடு செய்யுங்க, மற்றவங்களுக்கும் உதவி செய்யுங்க. இந்த நாள் இந்த வருஷமே சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.